بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد அல்ஹம்துலில்லா. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதியா கிதாபு இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயனுள்ள கல்வியை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக, ஆமீன். கற்ற இன்மின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக, ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரியாதுல் பதியா என்பது உசூலுத்தீன் மற்றும் பாது ஃபுரூ ஷரியா என்ற இரண்டு தொகுப்புகளை கொண்ட ஒரு சிறந்த ஒரு நூல்தான் ரியாதுல் பதியா என்பது. இதில் நாம் உசூலுத்தீனை நிறைவு செய்துவிட்டோம். பாது ஃபுரூ ஷரியா படித்து வருகின்றோம். இந்த பாது ஃபுரூ ஷரியா இந்த கிதாபில், ரியாதுல் பதியா கிதாபில் பாடம் 36 தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த 36வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், கிதாபுல் ஜனாயிஸ் என்ற ஒரு பாடத்தை நாம் தொடங்குகிறோம். வெற்றிகரமாக கிதாபு தஹாரா மற்றும் கிதாபு ஸலாவை நிறைவு செய்து கிதாபுல் ஜனாயிஸை நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஜனாயிஸ் என்றால் என்ன? ஜம்உ ஜினாசா, ஜினாசா ஜனாசா என்று இரண்டும் படிக்கலாம். ஜனாசாவுடைய பன்மை சொல்லுதான் அல் ஜனாயிஸ் என்பது. அப்ப ஜனாசா என்றால் என்ன? இஸ்முன் லில் மையிதி ஃபின் நாஷி. நாஷ் என்றால் சவப்பெட்டி, சந்தூக்கு அப்படின்னு நம்ம வழக்கில் சொல்கிறோம். அல்லது ஜனாசா பெட்டி என்றும் சொல்லுவார்கள். மையத்து வைக்கும் ஒரு பெட்டி. நேரடி பொருள் சவப்பெட்டி, பிணப்பெட்டி என்று அதற்கு அர்த்தம். அப்ப சவப்பெட்டியில் உள்ள மையத்துக்கு தான் ஜனாசா என்று சொல்லப்படும். அதற்கான பெயர் சொல்லுதான் என்னது? ஜனாசா. ஜனாசான்னு சொல்லலாம், ஜினாசான்னு சொல்லலாம். வழக்கில் அதிகமாக நம்ம ஜனாசா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். அப்ப வெறுமன பெட்டி மட்டும் இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் அந்நாஷ். அந்த பெட்டிக்கு உள்ள மையத்து இருந்தால், இறந்த அந்த பிரேதம் இருந்தது என்றால் அதற்கு பெயர் தான் ஜனாசா. நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்கிறோம், ஜனாசா வந்துருச்சா, ஜனாசா எப்போ அடக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில நேரத்தில் அந்த பெட்டிக்கு வெளியே இருந்தாலும் அதையும் ஜனாசா என்று சொல்கிறோம். ஆனால் அசலில் பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் மையத், பெட்டிக்கு உள்ளே இருக்கிறது பேர் தான் ஜனாசா. ஹயர், இது ஒரு சின்ன ஒரு குறிப்பு விளக்கங்கள். அப்போ இதற்கான ஒரு பன்மை சொல்லுதான் அல் ஜனாயிஸ் என்பது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அல் மௌத்து ஹக்குன் அல் கபுரு ஹக்குன். மரணம் என்பது உண்மை. எல்லோருக்கும் மரணம் ஏற்படும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயாத் என்ற வாழ்க்கையை கொடுத்தானோ அப்படிப்பட்ட எல்லா படைப்புகளுக்குமே மௌத் என்ற நிலையும் இருக்கிறது. அல்லாஹுக்கு ஹயாத் என்ற தன்மை இருக்கிறது. ஆனால் அல்லாஹினுடைய ஹயாத் இருக்கும். அல்லாஹுவின் படைப்பினங்களான உயிரினங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஹயாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஹயாத் என்பது ஜீவிய வாழ்க்கை, உயிர் வாழுதல் என்பது புதிதாக வந்தது, புதிதாக உருவாக்கப்பட்டது, இல்லாமையிலிருந்து ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹுவினுடைய ஹயாத் என்ற அந்த பண்பு இருக்குது, அது நிரந்தரமானது. அதனால தான் அல்லாஹுவினுடைய ஹயாத்துக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படும். இது ஒரு வித்தியாசம். அப்போ எல்லா படைப்புகளுக்கும், உயிருள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன இருக்குது? அல் மௌத்து, மரணம் என்பது கட்டாயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல் மௌத்து ஹக்குன், மரணம் என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. எல்லா சமூகத்தை சார்ந்த பல்வேறுபட்ட கொள்கை சார்ந்த மக்கள், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார். வல் கபுரு ஹக்குன்,
மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்குது. அப்போ அந்த கபர் என்பதும் அந்த கபருடைய வாழ்க்கை என்பதும் உண்மையானது. இதை இஸ்லாம் இந்த விஷயத்தில் தனித்தன்மை பெறுகிறது. மறு உலக வாழ்க்கை என்பது வேறு. மறு உலக வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் சில அறிஞர்கள், சஹாபா பெருமக்கள் இந்த கபருடைய வாழ்க்கையை தான் அவ்வளு மன்சிலின் மிம் மனாசிலில் ஆஹிரா என்று குறிப்பிடுவார். மறு உலக வாழ்க்கையின் முதல் இடம் இந்த கபராக இருக்கிறது என்று சொல்லுவார். ஹைர், நம்ம கபருடைய வாழ்க்கையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கபூரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கிறது, அதற்கான பதிலை நாம் தெரிய வேண்டும். கேள்வி பதில் என்பது இந்த உலகத்தில் நம்ம பரீட்சை எழுதுறது மாதிரி நம்ம நினைக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழ்ந்தால் அங்கே நமக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தௌஃபீக் கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விட்டால் கபரிலும் நாம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளை மறுமையில் உள்ள கேள்வி விசாரணைகளிலும் சிக்கி செதற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பிய பொருந்தி கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். லத்தாத் என்றால் சுகங்கள், இன்பங்கள், மன விருப்பங்கள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மனது எதையெல்லாம் விரும்புமோ அது எல்லாமே லத்தாத்தில் கட்டுப்பட்டது. ஹாதிம் என்றால் முறிக்கக்கூடியது என்பது பொருள். சுகங்களை முறிக்கக்கூடிய ஜிக்ரை அதிகப்படுத்துங்கள். சுகங்களை முறிக்கக்கூடிய ஜிக்ர், நினைவு. ஜிக்ர் என்றால் நினைவு. சுகங்களை எது முறிக்குமோ அதை நினைவுபடுத்துங்கள். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் ஒரு சுகமான ஒன்று. சில நேரத்தில் எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட நம்மை அறியாமலேயே இந்த உலகத்தினுடைய சுகபோக வலைகளில் சிக்கிவிடுவோம். அப்ப அந்த சுகபோக நிலைகளை முறிக்கிறத நினைவு கூறுவது நம்மின் மீது அவசியமாக இருக்கிறது. அதை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சுகபோக நிலைகளை முறிக்கக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள். அது என்னது? அதுதான் அல் மவுத். இப்போ ஒரு நாளைக்கு மரணத்தை நாம் அதிகமாக நினைவு கூறுவதும் சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹப்பாக இருக்கிறது. இந்த மரணத்தை நினைவு கூறினால் மனிதனை பாவமான அந்த வாழ்க்கையிலிருந்து அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுமைக்காக வேண்டி மனிதன் தன்னை தயார் செய்து கொள்வதற்கு இந்த மௌத்துடைய நினைவு தூண்டுகிறது. கபருடைய வாழ்க்கையை அது நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. சொர்க்கம் நரகத்தை நமக்கு கண்முன்னே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் மௌத்தை நினைத்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் நாம் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹைர். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த பாடத்தில் நாம் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகின்றோம் என்றால், முக்கியமாக ஒரே ஒரு விஷயம்தான். அதை தான் முசன்னிஃப் அவர்கள் சற்று விரிவாகவே இந்த பாடத்தில் நமக்கு சொல்கிறாங்க. முஸ்லிமான மையத்திற்கு முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இறந்து போனவர் முஸ்லிமானவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டிய கடமைகள் மொத்தம் 4 இருக்கிறது. இந்த 4 விஷயங்கள் அந்த சமூகம் செய்ய வேண்டும். அந்த சமூகம் செய்வது ஃபர்துன் அலல் கிஃபாயாவாகும்.
அந்த சமூகத்தில் யாருமே செய்யவில்லை என்றால் எல்லோருமே சேர்ந்து குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அந்த 4 விஷயங்கள் என்ன? குல்லு மையித்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலிருந்து ஒவ்வொரு மையத்தானதும் எஜிபு குஸ்லுஹு, அந்த மையத்தை குளிப்பாட்டுவது குளிப்பாட்டுவது வாஜிபாக இருக்கு. குஸ்ல் அப்படின்னா கழுகுதல். இங்க கருத்து என்ன அப்படின்னா குளிப்பாட்டுதல். கழுகுறதுனா என்ன? குளிப்பாட்டினா அதை அந்த மையத்து கழுகப்பட்டதாக ஆகிவிடும். அப்ப மையத்தை குளிப்பாட்டுவது வாஜிபான ஒன்று. ஒத்தக்ஃபீனுஹு, இரண்டாவது அந்த மையத்திற்கு கஃபன், அந்த மையத்தை ஆடையால் பொதிய வேண்டும். கஃபன் இடுதல் என்று சொல்லுவார்கள். ஆடையால் சுருட்டி கொள்ளுதல். அந்த மையத்தை என்ன செய்யணும்? ஆடையால் சுருட்டி விட வேண்டும், மறைத்து விட வேண்டும். மூன்றாவது கடமை அஸ்ஸலாத்து அலைஹி, அந்த மையத்தின் மீது தொழுகை நடத்துவதும் கடமையாக இருக்கிறது. நான்காவது தஃப்னுஹு, அந்த மையத்தை அழகான முறையிலே அடக்கம் செய்யுதல். இப்ப இந்த 4ம் முஸ்லிமான மையத்திற்கு முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிறது. இல்ல ஷஹீத வஸ்ஸிக்த, இந்த 2 பேரை தவிர. ஷஹீதுனா யாரு? ஃபி கிதாலில் குஃபார், இஸ்லாம் மார்க்கம் மற்றும் இஸ்லாம் சமூகத்திற்கு விரோதியான யாரு விரோதமாக செயல்படுகிறார்களோ அத்தகைய குஃபார்களோடு சண்டையிட்டு எந்த ஒரு முஸ்லீம் தன் உயிரை அர்ப்பணித்து கொண்டானோ அவனுக்கு ஷஹீத் என்று சொல்லலாம். ஏன்னா ஷஹீத் என்ற பெயர் உங்களுக்கு இதுதான் நேரடி பொருள். இது அல்லாமல் மற்ற சில மரணித்தவர்களுக்கும் ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும். ஷஹாதத்துடைய அந்தஸ்து, ஷஹாதத்துடைய சிறப்பு நன்மைகள் கிடைக்குது. ஷஹாதத்துடைய சிறப்பு நன்மைகள் கிடைக்கிற எல்லோருக்குமே குளிப்பாட்டப்படாது, தொழுக வைக்கப்படாது அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் இங்கே முசன்னிஃப் அவர்கள் நினைச்சாங்க ஃபி கிதாலில் குஃபார் என்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. அப்போ அப்படி ஷஹீதானவரை தவிர. அப்போ இந்த ஷஹீதுக்கு 4 கடமைகள் இருக்காது. அதே போல் சிகத்துனா விழுக்கட்டி என்று சொல்லுவார்கள். இதா நசல மையித்தன் கபல தமாமி அசுஹுரிஹி, அதாவது தாயினுடைய வயிற்றிலே அந்த கரு வளர்ச்சி அடைந்து ஒரு முழுமையாக ஆகுவதற்கு முன்னதாக, அதற்கான மாதங்கள் முழுமை பெறுவதற்கு முன்னதாக. பெரும்பாலும் வழக்கில் ஒரு சிசுவினுடைய வளர்ச்சி என்பது 9 மாதங்கள் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு வளர்ச்சி அடைந்து முழுமை பெறுகிறது. அப்படி முழுமை பெறுவதற்கு முன்னதாகவே மையத்தாகவே அந்த சிசு, அந்த கரு வெளியே விழுந்தது என்றால் இதைத்தான் சிக்குத் என்று சொல்லப்படும். அப்ப இந்த சிக்குத் சில நேரத்தில் உயிரோடு விழுந்து அப்போ சட்டம் மாறும். மையத்தாக விழுந்தால் அதற்கு சட்டம் வேறு. இப்போ ஷஹீது மற்றும் சிக்குத் என்ற அந்த விழுக்கட்டியை தவிர பைன்னஹுமா, ஏனெனில் இந்த 2 பேர் இருக்கிறாங்களே, ஷஹீதுனா என்ன? ஃபி கிதாலில் குஃபார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் உதாரணமாக கட்டிடங்கள் இடிந்து விழுந்து மரணித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய சிறப்பு கிடைக்குது. அதே போல விஷ ஜந்துகள் தீண்டி மரணித்து விட்டார், அவருக்கு ஷஹாதத்து உடைய பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ இப்படி ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கிறதுனால இவங்க ஃபைன்னஹுமா லா யுக்ஸலானி வலா யுஸல்லா அலைஹிமா என்று சொல்ல முடியுமா? இந்த 2 பேரும் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், இன்னும் அவ்விருவரின் மீது தொழுகையும் வைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. சரியா? அப்ப இங்க ஷஹீதுனா இவங்க தான். சிகத் என்றால் இதா நஸல மையித்தன் கபில தமாமி அசுஹுரிஹி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 2 பேருக்கு மட்டும் ஃபைன்னஹுமா லா யுக்ஸலானி வலா யுஸல்லா அலைஹிமா, இந்த 2 பேரையும் குளிப்பாட்டவும் படாது, அவ்விருவரின் மீது தொழுகையும் நடத்தப்படாது. இவர்கள் அல்லாத மற்ற எல்லா முஸ்லிமான மையத்திற்கும் இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டிய கடமைகள் 4: குளிப்பாட்டுதல், கஃனிடுதல்,
அந்த மையத்திற்கு தொழுகை நடத்துதல், அந்த மையத்தை முறையாக தஃபன் அடக்கம் செய்யுதல், இந்த 4ம் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப முதல் கட்டமாக முசன்னிப் அவர்கள் குஸ்ல், ஒரு மையத்தை எப்படி குளிப்பாட்டணும் என்ற முறையை தான் சொல்றாங்க. அதை 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அகல்லு குஸ்லில் மையத், மையத்தை குளிப்பாட்டுவதில் ஆக குறைந்த ஒரு செயல்முறை. அதே போல அக்மலு குஸ்லில் மையத், மையத்தை குளிப்பாட்டுறதுல முழுமையான ஒரு முறை, பரிபூரண முறை என்ன? இந்த 2 முறையும் தான் என்ன செய்றாங்க, இன்றைய பாடத்திலே முசன்னிப் அவர்கள் கூற இருக்கின்றார்கள். வாருங்கள் நாம் பாடத்தை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுல் ஜனாயிஸி, ஜனாயிஸ் உடைய தொகுப்பு. ஜனாயிஸ் என்றால் ஜனாசாவுடைய பன்மைதான் ஜனாயிஸ். இதனுடைய விளக்கம் எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஜனாயிஸ் உடைய தொகுப்பு இது. குல்லு மையத்தின் மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிலிருந்து ஒவ்வொரு மையத்தும் ஆகிறது. மையத் என்றால் மரணித்த பிரேதம். எஜிபு குஸ்லுஹு, இந்த ஹூடைய லமீர் குல்லின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். மையத்தில் ஒவ்வொன்று அதனை கழுகுவது வாஜிபாகும். கழுகிறது என்பதை கொண்டு கருத்து குளிப்பாட்டுவது, குளிப்பாட்டுதல் வாஜிபு. யார் மீது வாஜிபு? முஸ்லிம்கள் மீது வாஜிபாகும். தக்ஃபீனுஹு, இன்னும் அதனை கஃனிடுதல், கஃன் துணி வைத்து அதை போர்த்துதல், அதுவும் வாஜிபாகும். ஒஸ்ஸலாத்து அலைஹி, இன்னும் அதன் மீது தொழுகை நடத்துவது, அதுவும் வாஜிபாக இருக்கிறது. தஃப்னுஹு, இன்னும் அதை அடக்கம் செய்வது, நல்ல முறையில் அடக்கம் செய்வதும் வாஜிபாகும். அப்போ 4 விஷயம் வந்துட்டா: குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், தொழுகை நடத்துதல், இன்னும் தஃபன் அடக்கம் செய்யுதல். இல்ல ஷஹீத, ஷஹீதை தவிர. ஷஹீதனா யாரு? ஃபி கிதாலில் குஃபார், குஃபார்களோடு சண்டையிட்டு மரணித்த அந்த ஷஹீதை தவிர. குஃபார் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்திற்கு விரோதியானவர்கள். இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தை வெளிப்படையாகவே எதிர்க்கக்கூடிய அந்த பகைவர்களுக்கு குஃபார் என்று சொல்லப்படும். இதனுடைய நேரடி பொருள் நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் என்பது அதனுடைய நேரடி பொருள். வஸ்ஸிக்த், இன்னும் வஸ்ஸிக்த, விழுக்கட்டியை தவிர. இந்த வாவுடைய அத்துஃப் ஷஹீதில் வச்சுக்கிடணும். இப்போ விழுக்கட்டி என்பது இந்த இல்லா இஸ்திஸ்னா எதற்கும் வரும். விழுக்கட்டியை வஸ்ஸிக்த, விழுக்கட்டியை தவிர. இதா நஸல மையித்தன், அது மையத்தாக இறங்கிய பொழுது. நஸல அப்படின்னா தாயினுடைய வயிற்றிலிருந்து கீழே இறங்கியது, வெளிவந்தது என்பது பொருள். மையத்தாகவே அது வெளிவந்த பொழுது. கபல தமாமி அஷ்ஹூரிஹி, அதனுடைய மாதங்கள் பரிபூர்ணம் அடைவதற்கு முன்னதாக. ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு குறிப்பிட்ட இத்தனை மாதங்கள் முழுமை அடையணும் என்று இருக்குது நடைமுறையில். அப்போ அந்த மாதங்கள் முழுமை அடையணும். 9 மாதங்கள் பரிபூர்ணமாகுதல் என்று இருக்கிறது. அப்போ அந்த மாதங்கள் பரிபூர்ணமாகுவதற்கு முன்னதாகவே மையத்தாக ஒன்று தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே விழுந்தால் அதற்கு சிக்த் என்று சொல்லப்படும். அப்ப இந்த 2ம் இருக்கிறது. ஃபைன்னஹுமா, இவ்விரண்டும் ஆகிறது. ஒன்று ஷஹீது, இன்னொன்று சிக்த். லா யுக்ஸலானி வலா யுஸல்லா அலைஹிமா, அவ்விருவரும் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், இன்னும் அவ்விருவரின் மீதும் தொழுகையும் நடத்தப்படாது. வ அகல்லு குஸ்லில் மையித்தி, ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதின் ஆக குறைந்த அளவாகிறது. தமீமு ஜசதிஹி, அதை முழுமைப்படுத்துவது, அதனுடைய ஜசத், அதனுடைய உடலை பொதுவாக ஆக்குதல். பில்மாய், தண்ணீரை கொண்டு பரவச் செய்யுதல். தமீம் என்றால் முழுமையாக ஆக்குதல், பொதுவாக்குதல், பரவச் செய்யுதல். எதை கொண்டு? தண்ணீரை கொண்டு. மர்ரத்தன் வாஹிதத்தன், ஒரு தடவையாக. ஒரு தடவை என்ன செய்யணும்? தண்ணீரால் அந்த மையத்தினுடைய உடல் முழுவதும் நனைக்கணும். இதுதான் அகல்லு குஸ்லில் மையத்.
பிஷருத்தி அன் தசூல அன்ஹு அல் அவுசாஃப், அந்த மையத்தை தொட்டும் அல்லது அந்த ஜசத் அந்த உடலை தொட்டும் அன் தசூல நீங்க வேண்டும் அல் அவுசாஃப் அழுக்குகள், அந்த உடல்ல ஏதாவது அழுக்குகள் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த அழுக்குகள் நீங்குவதனுடைய ஷருத்து நிபந்தனை கொண்டு, அல்லது எத்தகைய அவுசாஹு அழுக்குகள் என்றால் தம்னஉ உசூலல் மாஇ தண்ணீர் சென்றடைவதை அது தடுக்குமே, அப்படிப்பட்ட அழுக்குகள் ஏதாவது இருந்தது என்றால், அப்படியே படிஞ்சு போய் இருக்குது உடல்ல வந்து என்ன செய்யுது, சில அழுக்குகள் வந்து அப்படியே படிஞ்சு போய் இருக்குது என்றால் அப்ப அதை வந்து நீக்கிறது நிபந்தனையாக இருக்கிறது. இலா ஜசதிஹி, அதனுடைய உடலின் பக்கம், அந்த மையத்தினுடைய உடலின் பக்கம் தண்ணீர் செல்வதை தடுக்குமே அத்தகைய அழுக்குகளை அந்த மையத்தை விட்டும் அல்லது அந்த உடலை விட்டும் நீக்குவது நிபந்தனையாகும். அந்த நிபந்தனையுடன் ஒரு தடவை என்ன செய்யணும், உடல் முழுவதும் தண்ணீரை கொண்டு பரவச் செய்வதுதான் குசுல்ல ஆக குறைந்த ஒரு முறையாக இருக்கிறது. பித்தில்க பித்தில்கல் மர்ரத்தி, அந்த ஒரு தடவையை கொண்டு, இலா ஜசதிஹி பித்தில்கல் மர்ரத்தினா அந்த ஒரு தடவையை கொண்டு இப்படி எல்லா காரியமும் என்ன செய்யணும், முடியணும். இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அகல்லுல் குசுல். ஹைர், அடுத்து வாருங்கள். இப்போ நம்ம அக்மலுல் குசுலை பார்க்கலாம். அக்மலுல் குசுல் என்பது இதை விட சற்று விரிவாக கூறப்படும். முசன்னிப் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வ அக்மலுஹு, குளிப்புல வந்து முழுமையான செயலாகிறது, பரிபூர்ணமானதாகிறது. ஐயுஜ்லிஸஹுல் காசிலு, குளிப்பாட்டக்கூடியவன், அல் காசில் என்றால் குளிப்பாட்டக்கூடியவன், ஹூ உடைய லமீர் வந்து அந்த மையத், அந்த மையத்தை அவன் அமரச் செய்ய வேண்டும். அல் காசில் குளிப்பாட்டக்கூடியவன் அந்த மையத்தை அமரச் செய்வது மாயிலன் சாய்ந்த நிலையிலே. எப்படி சாய்ந்த நிலையில, இலா கிஃபாஹு, அதனுடைய பெடரியின் பக்கமாக, பெடரியின் பக்கமாக சாய்ந்தவாறு, மேலும் வயுஸ்னிது லஹ்ரஹு, இன்னும் அந்த மையத்தினுடைய லஹ்ர் முதுகையும் இணைத்து வைப்பது, முதுகையும் இணைத்து வைப்பது. அதாவது தன் பக்கமாக அந்த மையத்தை வந்து உட்கார வைத்து தன் பக்கமாக என்ன செய்யணும், அதை சாய்ந்து வைத்த நிலையில என்ன செய்யணும், இந்த குளிப்பாட்டக்கூடிய அந்த செயலை தொடங்க வேண்டும். ஒயமுர்ரு எதஹு, அடுத்தபடியாக இப்படி இந்த முறையில், இந்த முறையின் கீழே என்ன செய்யணும், முதல்ல அந்த மையத்தை உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு ஒயமுர்ரு எதஹு, அவனுடைய கையை ஓட்டுவது. இந்த ஹூ உடைய லமீர் வந்து எதுல் காசில், காசிலுடைய கையை ஓட்டுவது. அலா பத்துனிஹி, இது மையத், பத்துனுல் மையத், மையத்தினுடைய வயிற்றின் மீது கையை ஓட்டுவது. இந்த வாவுடைய அத்துஃப் வந்து காசில்ல வைக்கணும். காசில் எஜிரிசலை வைக்கணும். எஜிரிசலை வச்சு அந்த அண்ணு வந்து மீண்டு வரும். அப்போ கையை ஓட்டுவது எதற்காண்டி இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்படி கையை வச்சு என்ன செய்யணும், அந்த வயிற்று பகுதியில் வந்து எதற்காண்டி தடவை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யுஹ்ரிஜ மாஃபீஹி மினல் அதா, அதானா தீங்கு தரக்கூடியவைகள் கெட்டவைகளிலிருந்து அந்த வயிற்றிலே எது இருக்கிறதோ அதெல்லாம் வெளியேறுவதற்காக, லியஹுருஜ என்று சொல்லலாம், அல்லது லியுஹுரிஜ என்றும் படிக்கலாம், வெளியேற்றுவதற்காக. யஹுருஜ என்றால் வெளியேறுவதற்காக வேண்டி இப்படி செய்யணும் முதல்ல. சும்ம யகுசில, பிறகு கழுகுவது. இந்த சும்மாவுடைய அத்துக்கும் வந்து இந்த இஜ்லிசல வைத்து கொண்டால் இந்த அண்ணு வந்து மீண்டு வரும். சும்ம யகுசில சௌஅத்தைஹி, அந்த மையத்தினுடைய இரண்டு சௌஅத், இரண்டு துவாரங்கள், முன்பின் துவாரங்களை என்ன செய்யணும், கழுகுவது. சௌஅத்தைஹி என்றால் முன்பின் துவாரங்கள் என்பது அதனுடைய பொருள். பிஹரிகத்தின் மல்ஃபூஃபத்தின், சுருட்டப்பட்ட ஒரு துணியை கொண்டு, அலா எதிகில் யுஸ்ரா, இடது அவனுடைய கையின் மீது. அப்ப இடது கையில ஒரு துணியை சுருட்டிக்கிட்டு என்ன செய்யணும், அந்த இரண்டு முன்பின் துவாரங்களையும் கழுகுவது குளிப்பில் பரிபூர்ணமானதாக இருக்கிறது.
எதிகில் இஸ்ரா என்றால் இடது அவனுடைய கையின் மீது சுருட்டப்பட்ட ஒரு துண்டு துணியை கொண்டு 2 முன்பின் துவாரங்களையும் கழுகுவது. தும்ம யந்திஃப அஸ்னானஹு, பிறகு அதனுடைய பற்களை சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது. ஓ மன்ஹிரைஹி, அதை போல ஓ மின்ஹரைஹி, மின்ஹரைஹி என்று படித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய 2 மூக்கு துவாரங்கள் அவைகளையும் சுத்தம் செய்வது. ஓ உதுனைஹி, அதே போல மையத்தினுடைய 2 காதுகள் அதையும் சுத்தம் செய்யணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு துவாரத்தினுடைய பகுதிகள், அஸ்னான் பற்கள், வாயில் உள்ள பற்கள். இது எதை கொண்டு சுத்தம் செய்யணும்னா பிசபாபதிஹில் யுஸ்ரா, இடது அவனுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு. இடது அவனுடைய ஆட்காட்டி விரல், சபாபானா ஆட்காட்டி விரல் என்று சொல்லப்படும். அசல்ல சபாபாவுக்கு நேரடி பொருள் திட்டக்கூடிய அப்படின்னு அர்த்தம். திட்டும் விரல் அப்படின்னு தான் பொருள் வரும். ஏன் திட்டும் விரல் அப்படின்னு ஒரு பேர் அதற்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, மனிதன் தன்னுடைய கோபத்துல பேசும் பொழுது, ஒரு ஆளை பேசும் பொழுது அந்த ஆட்காட்டி விரலை வச்சுதான் என்ன செய்யறான், பழிச்சு சொல்லுவான். அதனால அந்த அர்த்தம் வருது. அடுத்தபடியாக அலைஹா, இன்னும் அதன் மீது சுருட்டுவது. லிகுல்லி மர்ரத்தின், ஹாவுடைய லமீர் சபாபத்துல் யுஸ்ரா, அந்த இடது ஆட்காட்டி விரலின் மீது சுருட்டிக் கொள்வது. லிகுல்லி மர்ரத்தின், ஒவ்வொரு தடவைக்கும். ஹிர்கத்தன் நலீஃபத்தன், தூய்மையான ஒரு துண்டு துணியை அந்த விரலின் மீது சுருட்டிக் கொள்வது. அவு நஹ்விஹா, அவு நஹ்வஹா, அல்லது இந்த துண்டு துணியை போன்ற வேறு ஏதாவது ஒரு பொருளை அதன் மீது சுருட்டிக் கொள்வது. தும்ம யுவல்லியஹு, பிறகு அந்த மையத்திற்கு ஒது செய்ய வைப்பது. கல் ஹையி, ஹயாத்தா உள்ளவனை போன்று அதனை என்ன செய்யணும், ஒது செய்ய வைப்பது. சும்ம, அப்ப இதுவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மையத்தை என்ன செய்யணும், இங்க இருந்து இதுவரை ஒரு மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால ஆரம்பமாக செய்ய வேண்டிய இத்தனை வேலைகள் இருக்கு. இதெல்லாம் செய்த பிறகு சும்ம யஉம்மஹு பில் மாஇ ஸலாஸ மர்ராத்தின், பிறகு அந்த மையத்திற்கு தண்ணீரை கொண்டு பரவலாக்குவான், பொதுவாக்குவான். ஸலாஸ மர்ராத்தின், 3 தடவைகள். இதெல்லாம் செஞ்ச பிறகு 3 தடவை என்ன செய்யணும், தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே முழுமையா தண்ணி ஊற்றி விடணும், முழுமையாக ஆக்குதல். ஒயக்கூன ஃபில் மர்ரத்தில் ஊலா, அந்த 3 தடவை ஊத்துற தண்ணியில முதல் தடவையில இருப்பது சிதுருன், எனது இழந்த இலை. அவு நஹ்விஹி, சிதுருன் அவு நஹ்வுஹு, இழந்த இலை அல்லது அது போன்ற வேற ஏதாவது ஒரு நறுமண மிக்க பொருட்களை அதில் சேர்த்து கொள்வது. ஒஃபில் அகீரதி, அதே போல மூன்றாவதாக கடைசியாக ஊற்றப்படும் அந்த தண்ணீரிலே கலீலும் மின் காஃபூரின், கொஞ்சமா கற்பூரத்தை என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள வேண்டும், நறுமணத்துக்காக, வாடைக்காக வேண்டி. வயபுதஉ ஃபீ குல்லி மர்ரத்தின் மினஸ் ஸலாசி, அந்த 3 தடவை ஊற்றும் தண்ணீர்களிலிருந்து ஒவ்வொரு தடவையிலையும் ஆரம்பிப்பது. என்று சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு அத்துஃப் என்னது, இந்த யுஜ்லிஸால வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அத்துஃப், அந்த அன்னு மீண்டு வரும். நீங்க தனியா படிச்சீங்க ஒயபுதவுன்னு சொன்னீங்கன்னா அப்ப இது தனி வாக்கியமாக ஆகும். ஆனா இங்க மேல தொடர்பு படுத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஒயபுதா என்று படிப்பதே சிறந்தது. ஒயபுதா ஃபீ குல்லி மர்ரத்தின் மினஸ் ஸலாசி, அந்த 3 தடவைகளிலிருந்து ஒவ்வொரு தடவையிலையும் ஆரம்பிப்பது. பி கஸ்லி ரஸிஹி, அவனுடைய தலையை கழுகுவது கொண்டு, தலையை கழுகுவது கொண்டு. அப்ப தலையில இருந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அதே போல குஸ்ஸுல் அப்படின்னு சொன்னா குளித்தல் என்ற பொருள் வந்துடும். கஸ்ல் அப்படின்னா கழுகுதல்.
என்ற பொருள் அதற்கு வரும். அப்போ இங்கே வந்து கசலி ரசிஹி, அவனுடைய தலையை கழுகுவது கொண்டு தொடங்க வேண்டும். குசுல் அப்படின்னு சொல்றது முழு உடலுக்கும் தண்ணீர் பட்டது அப்படின்னு சொன்னா அதை வந்து குசுல் என்று பயன்படுத்தணும். இதுவரையிலும் குளிப்பாட்டக்கூடிய இந்த செயல்கள் முடிந்து விட்டது. இதுதான் குளிப்பாட்டுறதுல பரிபூர்ணமானது. வசுன்னத்து, இன்னும் சுன்னத்தாகிறது தன்சீஃபுஹு, அந்த மையத்தை உலர்த்துவது, துடைப்பது. பாத தமாமி குசுலிஹி, அதை குளிப்பாட்டுதல் பரிபூர்ணமான பிறகு அந்த மையத்தை உலர்த்துவது, அந்த மையத்தை துடைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. தன்சீஃபஹு, தன்சீஃப என்று சொல்லலாம். இங்க வந்து அன் வந்து முகத்தர் மறைவாக இருக்கிறது. அதனை உலர்த்துவதும் சுன்னத்தாக இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். குஸ்லுடைய பரிபூர்ணமான முழுமையான முறை பற்றி இங்கே சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே எப்படி ஒரு மையத்தை வந்து கஃனிடணும் என்ற விளக்கங்களை நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.